ஆண்டிப்பட்டி பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு கட்டாய லஞ்ச வசூல் செய்யும் சார் பதிவாளரை கண்டித்து ரியல் எஸ்டேட் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி முத்துகிருஷ்ணாபுரம் சாலையில் ஆண்டிப்பட்டி சார் பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு முத்துச்செல்வன் என்பவர் சார் பதிவாளராக பணிபுரிந்து வரும் நிலையில் பத்திரப்பதிவு செய்வதற்கு பட்டியல் போட்டு கட்டாய லஞ்ச வசூல் செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் இதனை கண்டித்து சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு கூடிய ஆண்டிப்பட்டி வட்டார ரியல் எஸ்டேட் சங்கத்தினர் பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு கட்டாய லஞ்சம் பெறும் சார் பதிவாளர் முத்துசெல்வன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதனால் ஆண்டிப்பட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பரபரப்பு சூழல் நிலவியது. பத்திராபீஸ் இன்னைக்கு மக்களை குதவலையை நெரிச்சு மிகப்பெரிய கொடுமையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருச்சு. தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அரசு அலுவலகமும் மக்களுக்கு சொந்தமானது. மக்களோட தயவில் தான் அரசு ஊழியர்கள் எல்லாமே சம்பளத்திலிருந்து எல்லாமே பயன்படுறாங்க. அதை மீறி இன்னைக்கு ஆண்டிப்பட்டி சப்ரிஜிஸ்தார் அலுவலகத்தில் தினந்தோறும் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குற சூழ்நிலை உருவாகி போச்சு. லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி விட்டுறாங்க. எந்த ஒரு பொதுஜனை வந்து சப்ரிஜிஸ்தார்கிட்ட இந்த பத்திரத்தை பதியணும்னு சொல்லி கேட்க போகும்போது இது சம்பந்தமாக நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் ரைட்டரை போய் பார்த்து பேசிக்கிங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சி விட்ட பின்னாடி இந்த பத்திரத்துக்கு இவ்வளவு பணம் வேணும்ட்டு ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கூட்டா பண்ணிட்டு பெருந்தொகையை அடிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையை முற்றிலும் தவிர்க்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக ரியல் எஸ்டேட் சங்கம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டு விரைவில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தணுங்கிற முடிவில் இப்ப நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.